கோதண்டம் அம்மா. யாருன்னு பாரு. சரிங்க. அம்மா, சரளாம்மா பேசுறாங்கம்மா. சரளாவா? என்னங்க? சரண்யா, பாத்துக்கோ. இந்தாங்க. ம். சொல்லு சரளா. அப்படியா? சரி சரளா, இப்பவே நான் கோயிலுக்கு வரேன். அங்க பார்க்கலாம். கடவுளே காப்பாத்துப்பா. அண்ணி. சரளா, எப்படி இருக்க சரளா? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. ஆமா, வீட்டுக்கு வராம கோயிலுக்கு வர சொல்லிருக்கியே, என்ன சரளா? எங்க வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நான் சாதாரணமா பேசுறதா இருந்தா நான் வீட்டுக்கே வந்து பேசியிருப்பேன். ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. அதான். முக்கியமான விஷயமா? என்ன சரளா? நம்ம உறவை இன்னும் ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது. என் பொண்ணு படிப்பு முடிச்சிட்டா, கல்யாண வயசு வந்துடுச்சு. பொண்ணு கேட்டு சம்பந்தம் பேச வீட்டுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் எல்லார்கிட்டயும் சொல்ற பதில் ஒண்ணுதான், முடியாதுங்கிறது தான். அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். உங்க பையனுக்கு தான் என் பொண்ணுன்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த வாக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இந்த விஷயத்த கேக்குறதுக்கா இவ்ளோ யோசிச்ச? நீ நேரா வீட்டுக்கே வந்து கல்யாணம் எப்பன்னு உரிமையா கேட்டிருக்கணும். அத விட்டுட்டு போன் பண்ணி கோவிலுக்கு வர சொல்லி என்ன சரளா நீ? சரி, இதுவும் நல்லதுக்குதான். கல்யாண விஷயத்த கோவில்ல பேசுறதுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆமா, நீ மட்டும் தனியாவா வந்திருக்க? எங்கடி என் மருமக? நல்லா இருமா. சரளா, ஊர்க்கண்ணே பற்று போல இருக்கே, அவ்வளவு அழகா இருக்கா. பூஜா, நீதான் என் மருமகன்னு நீ சின்ன பொண்ணா இருக்கும் போதே முடிவு பண்ணிட்ட. என்னம்மா, எதுவும் பேச மாட்டேங்கிற? அத்தை, வெற்றி வரலையா? அவ ஏதோ வேலையா வெளியே போயிருக்காமா. அண்ணி, மாப்பிளையும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அட, எப்படி வீட்டுக்கு தானே வரப்போறீங்க, அங்க பாத்துக்கலாம். அதுல அண்ணி, நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க. ஆனா வெற்றி மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. ஏய், அவ மனசுல தனியா என்ன இருக்க போகுது? நான் சொன்னா சொன்னதுதான். கட்டுற தாலியன்னா உடனே கட்டுவான். டேய், அவ சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்காடா? மறக்கிற மாதிரியா சொன்னா? ஊருக்கே கேட்கிற மாதிரி கத்தி சொன்னாலே. டேய், அப்படிலாம் சொல்லாதடா. அவ என்ன சொன்னான்னு யோசிச்சு பாரேன். சாப் செவந்திருந்துச்சு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உடம்பே செவப்பா இருக்கும். எவ்வளவு பெரிய அருவாமன அப்பா அடி. ஆனா உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நம்ம கேங்க யாருன்னு பாத்துப்பாங்க? என் பேச்ச வெற்றி எப்பவுமே மீற மாட்டான். டேய், நான் போய் சாப்பிட்டு வந்துட்டா?
எனக்கு என்னமோ இது அதுதான் தோணுது. அதானா? அதானே, அதுதான். அண்ணனை பார்த்து சாரி கேட்டாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? லவ்னு அர்த்தம்னே. லவ்னு அர்த்தம். லவ்வா? டேய், நிஜமாவே லவ்வாடா? ஐயோ, இவன் மேல சத்தியமா சொல்றேன், இது லவ் தான். லவ் தான். தேங்க்ஸ். ஏய், வழக்க சீவுற மாதிரி சீவி போட்டு உலகத்து அழகெல்லாம் உன்கிட்ட தோக்கும். வெற்றியும் ஒரு தடவை அவன் வாயால ஓகே சொல்லிட்டா என் மனசு சமாதானம் ஆயிடும். இப்ப என்ன உனக்கு? அவன் வாயாலேயே ஓகே சொல்றத நீ கேட்கணும், அவ்வளவுதானே? அவனை வர சொல்ற இரு. டேய், ஏதோ ஒரு பாட்டு மட்டும் எனக்குள்ள கேட்டுட்டே இருக்குடா. எங்களுக்கு தான் கேக்குது. போன் அது. அம்மா. அம்மாவா? அம்மா? வெற்றி, போன வேலை முடிஞ்சுதாப்பா? எல்லாம் முடிஞ்சிச்சுமா. அப்படின்னா உடனே கிளம்பி கோயிலுக்கு வாப்பா. நான் கோவில்ல தான் இருக்கேன். சரிம்மா, நான் உடனே வரேன். ம். அம்மா கிட்ட போய் சொல்றியன? எனக்கு தெரிஞ்சு அம்மா கிட்ட நீ சொல்ற போய் இதுதான். பாவண்டா அந்த பொண்ணு. அவளை பார்த்தா தப்பு பண்ற மாதிரி தெரியுது. இதுல வேற என்னமோ தப்பு நடந்திருக்குடா. அது என்னன்னு விசாரிப்போம். டேய், அம்மா இப்ப உடனே கோயில் வர சொல்லிருக்காங்க. முதல்ல அங்க போவோம். டேய், வண்டி எடு. எங்க ஆச்சி அடிக்கடி ஒண்ணு சொல்லும், ஒரு பொய் சொன்னா அந்த பொய் அதோட நிக்காது, 1000 பொய்ய சொல்ல வைக்கும். இந்த பொய் என்னெல்லாம் செய்ய வைக்க போகுதோ. அம்மா, சண்முகம், வா 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 வா. என்னடா? அம்மா, இங்க யாராச்சும் வந்து கடையை காலி பண்ணுங்கன்னு கலாட்டா பண்ணாங்களா? ஏன் உங்க அம்மா சொன்னாங்களா போய் பாத்துட்டு வான்னு? அக்கா, உனக்கு எப்படிக்கா தெரியும்? காலி பண்ணன்னு சொன்னவங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு, எங்களை இந்த இடத்தை விட்டு யாராலையும் விரட்ட முடியாதுன்னு. அக்கா, நான் அதை சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா நான் நினைச்சதை விட ரொம்ப பெரிய கலாட்டாவும் நடந்திருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் விடுப்பா. நீ சாப்பிட்டியா? இல்லம்மா. வயசு புள்ள, நேரத்துக்கு சாப்பிட வேண்டாம். வா பாரு, எவ்வளவு ஒல்லியா இருக்கேன்னு. உட்காரு. யமுனா, அம்மா, போய் இலைய எடுத்துட்டு வாடா. போமா. போதுமா? போதும்க்கா. நல்லா போடு, இன்னும் நிறைய போடு, சாப்பிடட்டும். நல்லா சாப்பிடுறா. சாப்பிட்டுட்டு உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு, மீனாட்சி மெஸ்ல இருந்து ஒரு துரும்ப கூட எவனாலும் எடுக்க முடியாதுன்னு. நீ ஏன் இவங்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? யாரோ என்னவோ பண்ணாங்கன்னா அதுக்கு இவன் என்னடி பண்ணுவான்? அதான் வந்திருக்கானே அவங்க அம்மா விசாரிக்க சொல்லி. அக்கா, அவளை விடு, நீ சாப்பிடுப்பா. அம்மா, சக்தி, நீ கொஞ்சம் சும்மா இரு. அவன் 4 வாய் நிம்மதியா சாப்பிடட்டும்.
சாப்பிடுறவங்க கிட்ட நீ பாட்டுக்கு எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. அது ரொம்ப தப்பு. முதல்ல நீ கோயிலுக்கு போயிட்டு வாடி. அப்பவாவது உன் கோவம் குறையுதான்னு பார்க்கலாம். போ போமா போ. ஏண்டி இவ மட்டும் இப்படி இருக்கா? கடவுளே. சரளா, பூஜா எங்க? அவளை கோயிலுக்குள்ளேயே இருக்க சொல்லிட்டியா? ஆமா அண்ணி, அவ உள்ளேயே இருக்கட்டும். வெற்றி வந்ததும் அவங்க 2 பேரும் பாத்துக்கட்டும். ஓ, அதான் ஏதோ சர்ப்ரைஸ்னு சொல்லுவாங்களே, அதுவா? நடக்கட்டும் நடக்கட்டும். அம்மா, நல்லா இருப்பா. வெற்றி, அவங்க யாருன்னு தெரியுதா? என்னடா அப்படி பாக்குற? யாருன்னு தெரியலையா உனக்கு? தெரியலையேம்மா. வெற்றி, சும்மா விளையாடணுமா? சரளா அத்தை, உங்களை மறக்க முடியுமா? எத்தனை தடவை உங்க வீட்டுல வந்து உங்க கையில சாப்பிட்டுருக்கேன். எப்படி இருக்கீங்க அத்தை? என்ன ஆசீர்வாதம் பண்றீங்களா? நல்லா இருப்பா. வெற்றி, உன் அத்தைக்கு ஒரு சந்தேகம். அதை தீர்த்து வைக்கணும் தான்ப்பா உன்னை இங்க வர சொன்னேன். சந்தேகமா? என்ன அத்தை? நீ என் பேச்ச கேப்பியா கேட்க மாட்டியான்னு தான் அவங்களுக்கு சந்தேகம். நீயே உன் வாயால சொல்லணுமா, அப்பதான் இவன் நம்புவாளாம். அத்தை, இது எதுக்கு அத்தை என்கிட்ட கேட்கணும்? இந்த கேள்வியை ஊர்ல யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க. அத்தை, இங்க என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்களா? அம்மா, நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இங்க இருந்து தான் வருது. அம்மா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நேரா இங்க வந்து தான் தைக்கும். ஒருவேளை எங்கேயாவது அப்படி இப்படின்னு மாறுச்சு, அந்த நொடி இது நின்னு போயிடும் அத்தை. டேய், அப்படிலாம் பேசாதடா, அதுவும் கோவில்ல வந்து. உண்மையை சொல்றதுக்கு வீடா இருந்தா என்ன, கோயிலா இருந்தா என்னம்மா? எங்க அம்மா சொன்னாங்கன்னா ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்க மாட்டேன். அதை செஞ்சுட்டு தான் மறு வேலை. போதுமா சரளா? இது போதாதா? ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா அவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டோம். பாக்கணுமா? யார? நீயே பார்க்க தானே போற, கோயிலுக்குள்ள போ, உனக்கே தெரியும். ஏக்கா, பாத்தியா? பாத்திரம் எல்லாம் எந்த தூரத்துக்கு நெளிஞ்சு போய் இருக்குன்னு பாரு. அந்த தூரத்துக்கு தூக்கி வீசிருக்கானுவ. விளங்காத பையன். 4 பேருக்கு சாப்பாடு போடுற பாத்திரம், அத போய் தூக்கி வீசிருக்கானுவலே. அவனுக்கு திங்கிறதுக்கு சோறு கிடைக்குமா, இல்ல கூப்பிடுற சாமி தான் அவனோட மன்னிக்குமா? நாசம் மட்டும் தான் போவான். விளங்காத பையன். சாபத்தை கொடுத்து என்னத்தை சாதிச்சிட்டு போறோம்? இங்க வாழ்க்கையே நெளிஞ்சு கிடக்கு. இதுல பாத்திரமெல்லாம் ஒரு கணக்கா? இங்க கொடு. 2 தட்டு தட்டினா சரியாயிடும். சாதம் பொங்க வசதியா தான் இருக்கும். யாத்தி, நான் பேர்ல தான் சாந்தா, ஆனா உண்மையிலே சாந்தம்னா என் அக்கா மீனாட்சி நீதான்க்கா. அடுப்புல இருக்கிற நெருப்பு பூமியை சுட்ட மாதிரி என் புருஷனே என்னை சுட்டுட்டு போயிட்டாரு. நானும் பொண்ணா பிறந்ததுனால தானே அப்பா உன்னை விட்டுட்டு போனாரு. ஐயோ அம்மடி, நீ ஏண்டாமா அப்படியெல்லாம் நினைக்கிற? அரக்கனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எதுவும் தெரியாது. எனக்கு பிறந்த 3 பொண்ணுங்களும் எனக்கு தேவதைங்க மாதிரி. அது அவனுக்கு புரியல, அதான் அவன் விட்டுட்டு போயிட்டான்.
இதெல்லாம் யோசிச்சு நீ ஏன் வருத்தப்படுற? அம்மா இருக்கேன்டா. ம்? போ, போய் படிக்கிற வேலையை பாரு. போ. ம் 3 பொண்ணுங்களும் 3 தேவதைங்கன்னா 300 கோடி தெய்வத்துக்கு சமானம் என் மீனாட்சி அக்கா. அக்கா அண்ணே அண்ணே, சாமி இந்த பக்கத்து இருக்கு, நீ அந்த பக்கத்துல நின்றுகிட்டு இருக்க. சரிதான், சாமியை கும்பிட சொன்னா அன்னை சுடிதார கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணே ஏன் அண்ணே, நாம இங்க இருக்குது அன்னைக்கு எப்படின்னே தெரியும்? அப்படின்னா அப்படின்னா அவ என்னதான் பார்க்க வந்திருக்கான்னு சொல்றியா? ஐயோ ஆமா, கண்டிப்பா அதே தானே. நீ தாண்டி போனாலே பூவாசம் வீசும். டேய் அதேதான்னா அப்பவே சொன்னிய அதுவாடா? ஐயோ அதுதானா? இது அதேதான், போனா போய் பாருனா. வாடா. உலகத்து அழகெல்லாம் உன்கிட்ட தோக்கும். எதேதோ செய்யுற என்ன நெய்யுற, உசுர ஏண்டி மடிச்ச சொல்லாம நெஞ்சுல உன்னை சேர்க்கிற. எப்ப கை பிடிப்ப கோச்சிக்கிட்டு நீயும் போனா பின்னாடியே வர தோணும். திட்டிக்கிட்டு நீயும் போனா ஒட்டிக்கிட்டே வர தோணும். பார்த்துக்குவே உன்னை நானும் கண்ணுக்குள்ள கண்ணா. மின்னறிய நீயும் என்ன மீனாட்சிக்கே பொண்ணா. டேய் அவ என்னடா பண்றா? இது வேண்டுதல்னே. நம்ம மனசுல இதை நினைச்சுக்கிட்டு அம்மனை கும்பிட்டு அந்த கைத்தை அந்த மரத்துல கட்டினா நம்ம நினைச்சது அப்படியே நடக்கணும்னு நம்பிக்கைண்ணே. அப்படியாடா? அப்படித்தானே. கயிறு கட்டி வேண்டிக்கிட்டா அது நிச்சயம் நடக்கும்னு சொல்றாங்கம்மா. மெஸ் அருவாமன. ஓ சாரி, தெரியாம பண்ணிட்டேன். ஏங்க பரவாயில்லைங்க, பரவாயில்ல. அண்ணே சாரி கேட்கறதுக்காண்டியே அண்ணிங்க வந்திருக்காங்கண்ணே. என்னடா சொன்ன? நீங்க அண்ணா, அவங்க அண்ணி. திரும்பி சொல்லு. அண்ணா அண்ணி. கேட்கவே செம்மையா இருக்கேடா. டேய் போடுற ஒரு ஸ்டெப்ப. டேய் இங்க வேண்டிக்கிட்டா உடனே நடந்துடும் போலேடா. ஆமாண்ணே, கட்டினா நீ ஒரு கைத்த, அப்புறம் டைரக்டா அன்னி கழுத்துல தாலி தான் கட்ட போற. போனா கட்டினா. கட்டிடுவோம். என்ன போனவங்களை இன்னும் காணோம்?
எவ்வளவு நேரமாவா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க? டேய் ஆ, அம்மா எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்டா. ஆ. இப்ப கூட பாரு, அது உறுதியாயிடுச்சுல. ம். என்ன ஏன் கோயிலுக்கு கூப்பிடுறாங்கன்னு நான் நினைச்சிட்டே வந்தேன்டா. இங்க வந்து பார்த்தா நான் யார மனசுல நினைச்சிட்டு இருந்தனோ அவளே பாப்பன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. செம்மல. ஆமாண்ணே. டேய் ஆ. வாடா. ஆ, சரி, நீ இங்கே இரு, நானே போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். சரிங்க நீ. டேய் நான் வரேன்னு தெரிஞ்சுதான்டா உங்க அண்ணியே இங்க வந்திருக்கா. டேய் எனக்கு என்னமோ இது இப்போ உண்டான சம்மந்தம் மாதிரி தெரியலடா. காலங்காலமா என் மனசுக்குள்ள மூடி வச்சிருந்த காதல் இப்போதான் வெளியே வந்திருக்கும் போல. டேய் முடிவு பண்ணிட்டேன்டா. ஆ. இவ தாண்டா என் பொண்டாட்டி. இவ தாண்டா